சில நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் செய்வது பாவமா இருக்காது, ஆனால் தேவ சித்தமா இருக்காது. நான் சொல்றது புரியுதா? நீங்க செய்யறது பாவம் இல்ல, ஆனா தேவ சித்தமும் இல்ல. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? பாவம் இல்லன்ட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா தேவ சித்தத்துல ஓட மாட்டீங்க. ஒரு இடத்துல கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபையில உங்களை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்துவார். தடுத்து நிறுத்தி, இல்லப்பா இது தப்பு, நீ இதை செய்கிற, இதை விட்டு என்ன பண்ணிடு, விலகும்பார். உங்களை விலகவும் செய்வீங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் அதில் 40 நாள் ஓடிடுவீங்க, இரவும் பகலும். ஓரேபுக்கு ஓடிடுவீங்க. கர்த்தர் சொல்வார், இல்லை இல்லை, எங்கே போனோம்? தமஸ்குவின் வழியாக திருப்பி எங்கே போனோம்? சிரியாவுக்கு போகணுன்றவாரு. திருப்பி நீங்கள் ஓடுவீங்க, இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் மாற்றுவார். ஆனால் இந்த 40 நாள் வேஸ்ட்டாக போச்சுல்ல, 40 நாள் வேஸ்ட்டாக போச்சுல. அந்த முந்தின ஓட்டம் இருந்துருச்சுன்னா அந்த கதையே வேற, அந்த ஆசீர்வாதமே வேற. இப்பவும் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் இருக்கு, மேன்மை இருக்கு. ஆனா அதுக்கு மேன்மையா இருக்காது. என்னதான் இஸ்மவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தாலும், இஸ்மவேலையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவனுக்கும் 12 பிரபுக்கள் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவனுக்காகவும் கர்த்தர் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார், பண்ணாரா இல்லையா? பிள்ளையின் சத்தத்தை கேட்டு நீரூற்று வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆபிரகாமை பதைக்கும் போது ஈசாக்கு இருந்தாரு, இஸ்மவேல் இருந்தாரு. எல்லாம் உண்மைதானே. ஆனால் ஒரு நாளும் ஈசாக்கின் சந்ததியாய் இஸ்மவேல் சந்ததி மாறவே மாறாது.